ஏன்பா இர்ஃபான், நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இர்ஃபான் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அம்மா 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 ஏன் இப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏம்மா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? அங்க பிடிச்சி கையை பிடிச்சிட்டு கையை விடுறாங்க. கல்யாணத்துல இருந்து காது குத்துல இருந்து பிரசவம் பார்க்குற வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோவை மாற்றக்கூடிய இர்ஃபான் இப்போ அவர் தர்மம் செய்ய போயிருக்கிறாரு. அதையுமே வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த வீடியோவில் தான் அந்த தர்மம் வாங்க வரக்கூடிய மக்களை பார்த்து, ஏய் ஓய் அசிங்கமா பண்ணாதீங்க, ஏய் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கிறான், இந்த அதுங்க நிற்கிறது பேர் அதுங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமா இலக்காரமான வார்த்தைகளை இர்ஃபான் பயன்படுத்துறதால தான் இன்னைக்கு அவரோட வீடியோ, அவருடைய செயல்பாடு பெரிய அளவில் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதில் அவர் சொல்கிறத பார்க்கும்போது என்னவோ ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு மனைவியை கையை பிடிச்சி இழுத்துற மாதிரி அந்த வீடியோவில் வந்து அவர் பேசுகிறாரு. அங்கே அந்த உதவி வாங்க வந்திருக்காங்களா மக்கள், அவங்க ஒரு கடுமையான ஏழ்மையில் இருக்கிறாங்க, அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேர் நீ காரில் உட்காந்து கொடுக்கும்போது இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் திரும்ப நான் பசியிலே போய் இன்னைக்கு நான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பசியில் ஏழ்மையில் இருக்கிறதால தான் அவங்க அப்படி பிச்சு வாங்குறாங்க. ஏன்னா எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்றது வறுமை. அப்போ அந்த இடத்துல உள்ள வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் யாரு, அது உன்னோட மனைவியா, அது ஒரு பெண்ணா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் பசியில் தூங்கிடக்கூடாது, எனக்கு இவ்வளோ பசியில் இருக்கேன்னு சொல்லி அதில் அவங்க வாங்குறாங்க. அவங்கள போய் இவ்வளோ இலக்காரமாக கேவலமாக பயன்படுத்தும் போது இது பெரிய அளவில் ஒரு மோசமான ஒரு காரியம். அந்த வீடியோலேயே அவங்க சொல்கிறாங்க, அல்லாவே அல்லாவே எப்படி பிடுங்குறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைவன் குரானில் சொல்கிறான், யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள் அப்படிங்கிறான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு செல்வம் இருக்கு அப்படின்னா அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கணும். இந்த ஒரு சுழற்சி தான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஒன்றும் தர்மம் கொடுக்கறதால நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு பொறுப்பாளி கிடையாது. அப்படி நம்ம ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கும்போது கூட அதை வாங்கக்கூடிய மக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்களுக்குமே சுயமரியாதை இருக்கு. இப்போ இதே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பாலா இருக்கிறாரு, ஹர்ஷத் கான் இருக்கிறாரு, இது மாதிரி எத்தனையோ நபர்கள் உதவி செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய உதவியை அந்த வாங்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அவ்வளோ கண்ணியமான முறையில் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ரிசீவிங் ஹேண்டை விட கிவிங் ஹேண்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. உண்மைதான், வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது. ஆனால் அந்த கொடுக்கும் கரத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் நன்மைகளை அழிச்சிடும். ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம்.